Good morning students. Today we are going to see the topic of educational development in India. இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியை பற்றி பார்க்குறதா இந்த லெசன். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நோ த ஆன்சியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஆதி காலத்தில் இந்தியாவில் பயன்படுத்திய கல்வி முறையை பற்றி பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் மெடிவல் அண்டு மாடர்ன் இந்தியா. மத்திய காலத்துலேயும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுலையும் எந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அனலைஸ் த எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டூரிங் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷாரோடைய ஆட்சி காலத்தில் கல்வி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். Next, introduction. Education is a continuous process of acquiring and sharing of knowledge, skills and values. Education is recognized as a foundation of a progressive society. It plays a vital role in shaping responsible people. இல்லையா? என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு கல்விக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொசைட்டி உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் கல்வியை தான் நம்ம சொல்லுவோம். இட் பிளேஸ் எ வைடல் ரோல் இன் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். த வேர்ல்ட் வி லிவ் இன் கன்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் டெவலப்பிங். இல்லையா? உலகம் நாளுக்கு நாள் மாற்றம் அடையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எஜுகேஷன் தான், இல்லையா? ஸோ டு மீட் த சேலஞ்சஸ் அண்ட் ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ் வி நீட் டு பி வெல் எஜுகேட்டட் அண்ட் டு நோ த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்ப்போம். லெட் அஸ் லேர்ன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா த்ரூ த ஏஜ். இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கல்வி முறை எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் பார்க்கலாம். எஜுகேஷன் இன் ஆன்சியன் இந்தியா. ஆதி காலத்தில் எந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் ப்ரொவைடட் த இன்ஃபர்மேஷன் தட் ஃப்ரம் வெரி ஏர்லி டைம்ஸ் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஹேட் பீன் இன் ஒர்க் இன் இந்தியா. அதாவது பார்த்தோம் அப்படின்னா பழைய காலத்தில் ஒரு பாரம்பரியமான முறையை தான் என்ன செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கற்றுக் கொடுத்துட்டு வந்தாங்க மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் மஸ்ட் ஹாவ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த வேதாஸ். அதோடைய கான்செப்ட் எங்கிருந்து வந்தது அப்படின்னா வேத கால கல்வி முறைகளை எந்த மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதே முறையை தான் என்ன செஞ்சாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். The literal meaning, the Sanskrit word Veda is knowledge and the word derived from the word which means to know. இல்லையா? அந்த வேதா அப்படிங்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா வேதா அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். அந்த வேதா அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. ஓகேங்களா? அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு நோ, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவர் ஆன்சன் எஜுகேஷன் சிஸ்டம் எவால்வ்ட் ஓவர் மெனி சென்ச்சுரிஸ் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ இண்டிவிஜுவல் பை டேக்கிங் கேர் ஆஃப் போத் த இன்னேட் அண்ட் லேர்டன்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்து கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம், உள்ளார்ந்த அறிவு கிடைக்கிற மாதிரியான கல்வி முறை தான் அப்போ இருந்தது. சரிங்களா? ஒரு தனி மனிதனுடைய ஒரு அறிவு எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும், நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இட் எம்பசிஸ்ட் ஆன் வேல்யூஸ் சச் ஆஸ் ஹியூமிலிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், டிசிப்ளின், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கிரியேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம், அந்த உண்மைத்தன்மை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, இல்லையா மரியாதை, இந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன், அது இல்லாமல் அவங்க சுய ஒழுக்கத்தையும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்ட் த நேம்ஸ் ஆஃப் பாணினி, ஆரியப்பட்டா, கட்டியாயனா அண்ட் பதஞ்சலி. இந்த நேம்ஸ் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? த ரைட்டிங் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்டிஸ் ஆஃப் சரகா அண்ட் சுஸ்ருதா வேர் ஆல்சோ சம் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் லேர்னிங். இல்லையா? இவங்க எழுதுனது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு லேர்னிங் சோர்சஸாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். வேரியஸ் டிசிப்ளின்ஸ் சச் ஆஸ் ஹிஸ்ட்ரி, லாஜிக், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ஆர்கிடெக்சர், பொலிட்டி, அக்ரிகல்ச்சர், ட்ரேட், காமர்ஸ், அனிமல்ஸ் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஆர்ச்சரி வேர் தாட்ஸ். அது இல்லாமல் இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி, பொலிட்டி, அக்ரிகல்ச்சர், ட்ரேட், இது மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் டு வாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஏரியா அண்ட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் கேம் அண்ட்
ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அது இல்லாமல் மாணவர்கள் எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இல்லையா, உடற்கல்வி சார்ந்தது. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டட் இன் கேம்ஸ் இல்லையா, விளையாட்டில். அப்புறம் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா, அதுலேயும் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். த குருஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்டு consciously together to become proficient in all aspects of learning. In order to assess students skill, literary debates were organized. அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக இலக்கியம் சார்ந்த டிபேட்ஸ் வந்து நடந்தது. Students at an advanced stage of learning guided younger students. A system of peer learning was also practiced like you have group, peer group அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா குரூப் ஸ்டடீஸ், அந்த காலத்தில் குரூப் ஸ்டடீஸ் மாதிரியான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்சியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அந்த காலத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது? எ வே ஆஃப் லைஃப், வாழ்வியல் சார்ந்த கல்வியை தான் போதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இன் ஆன்சியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் எக்ஸிஸ்டஸ், இரண்டு விதமான எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் ஒன்று, இன்ஃபார்மல் எஜுகேஷன் ஒன்று. இன் டைஜீனியஸ் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் அட் ஹோம், இன் டெம்பிள், பாடசாலா அண்டு குருகுலாஸ். அதாவது வீடு, கோவில், பாடசாலைகள், குருகுலங்கள் இது எல்லாம் தான் கல்வி சொல்லிக் கொடுக்குற இடமா இருந்தது. There were people in home, villages and temples who guided young children in imbibing pure way of life. அதாவது இந்த மாதிரியான இடங்கள், வீடு, கிராமங்கள், டெம்பிள்ஸ், இந்த மாதிரியான இடங்கள் என்ன இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறதுக்கு உகந்த இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டெம்பிள்ஸ் பிளேட் எ வைடல் ரோல் இன் இம்பார்ட்டிங் எஜுகேஷன்ஸ் அண்ட் சர்வ்டு த சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். அதாவது கோவில்கள் தான், அதாவது ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில் வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் சொல்லி கொடுக்குற இடமா, அதாவது கல்வி சாலையாக பயன்படுத்தினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் டு விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். மாணவர்கள் வந்து தங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்காக விஹாராஸ் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. Teaching was oral and students remembered and meditated upon what was taught in the குருகுலாஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சிங் மெத்தட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க, வாய்மொழி கல்வியாக தான் இருந்தது. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெமரி வச்சுக்குவாங்க. மெனி ஆஃப் தீஸ் குருகுலாஸ் வேர் நேம்டு ஆஃப்டர் த சேஜஸ். ஒரு சில குருகுலங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா துறவிகளுடைய இடம் இல்லையா. Situated in forest in serene the peaceful surrounding, hundreds of students used to learn together in குருகுலாஸ். குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா அங்கேயே போய் தங்கிக்குவாங்க. அதாவது ஒரு துறவி சொல்லலாம், அவரை வந்து நம்ம முனிவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முனிவர். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருடைய குடிசையிலேயே போய் தங்கிட்டு பாடம் கற்றுக்குவாங்க. சரிங்களா, வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்டல் மாதிரி, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹாஸ்டல் மாதிரி சொல்லலாம். அப்படி தான் போய் தங்கி அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். டூரிங் த early period, education was imparted by the teacher to the peoples who gathered around him and came to live in his house as member of his family. அதாவது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டீச்சர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸாகவே அவங்க இருந்தாங்க. திஸ் வாஸ் நோன் ஆஸ் குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்லுவோம். டூரிங் தட் பீரியட் த குருஸ் அண்ட் தர் சிஷ்யாஸ் லிவ்டு டுகெதர் ஹெல்பிங் ஈச் அதர் இன் டே டு டே லைஃப். அதாவது என்னென்னா அவங்க வீட்லேயே தங்கிட்டு குருவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இவங்க அங்கேயே கல்வி கற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். த மெயின் ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு ஹாவ் கம்ப்ளீட் லேர்னிங், லீடிங் எ டிசிப்ளைன்ட் லைஃப் அண்ட் ரியலைசிங் ஒன் இன்னர் பொட்டன்ஷியல். அதாவது என்னென்னா கல்வினா வெறும் பாட சம்மந்தப்பட்ட கல்வி மட்டும் இல்லாமல் தான் வாழ்க்கைக்கு தேவையான டிசிப்ளின்ஸ், ஒழுக்கம் சார்ந்த கல்வியை அவங்க கற்றுக்கிட்டாங்க என்டையர் லைஃப். அதாவது குருவோடையே இருந்து அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க கல்வியை மேம்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லிவ்டு எவே ஃப்ரம் த ஹோம்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் டில் தே அச்சீவ்டு தேர் கோல்ஸ். அவங்க வந்து இந்த கல்வியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தன்னுடைய குறிக்கோளை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. த குருகுலா வாஸ் ஆல்சோ
Also, the place where the relationship between the guru and students strengthened with time. அதாவது குருகுலத்தில் போய் தங்கி படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா குருவுக்கும் மாணவர்களுக்கு இடையே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை, அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Many monasteries and viharas were set up for monks and nuns to meditate, debate and discuss with the learned for the quest for knowledge during this period. Around the viharas, other education center of higher learning developed, which attracted students from China, Korea, Tibet, Burma, Ceylon, Java, Nepal and other distant country. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஹாராஸ் அப்புறம் அந்த யூனிவர்சிட்டி நோக்கி பல நாடுகளிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படித்தாங்க. அதுக்கு அந்த விஹாராஸ் அந்த இதெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.